அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கைலுக்கு இந்த கிச்சன் செட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நாங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டிக்கர் அன்பாக்ஸ் பண்ண உடனே ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். பட் ஆனால் நாங்கள் முழுசாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் புஷ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஒரு சூப்பராக ஒரு கேஸ் ஸ்டவ், அப்புறம் இந்த இடத்துல பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இது ஒரு சிங்க்கு, இங்கே ஒரு டேப் மாதிரி கொடுப்பாங்க. இது இந்த கேஸில் நம்ம இது பண்ணுறதுக்காக சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கையில் இது என்னதுமா? கட்டு. இப்போ ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது இங்கே ஒரு இதுலாம் குடிப்போம்ல, சூப்பு, அப்புறம் இதுவெல்லாம் குழம்பு ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழி கரண்டி, அப்புறம் ஒரு குட்டி நைஃப், பெரிய நைஃபும் குட்டி நைஃபும் ரொம்ப, ஆனால் குட்டி நைஃப் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பெரிய நைஃப் லைட்டாக ரியலாஸ்டிக்காக தெரியுது. அடுத்து இங்கே ஒரு ஃப்ரையிங் ஸ்பூன், ஒரு நார்மல் ஸ்பூன், அப்புறம் ஃபோர்க். இங்கே ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு டேப்பு. இதை நம்ம இந்த பக்கமும் இது பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் இது பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது ஒரு பேன். கையில் பாப்பா, இது ஒரு கெச்சப், அப்புறம் சால்ட். 2 கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் நடுவில் 2 ஓட்டை இருக்குது, 2 ஓட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3 வெஜிடபிள்ஸ், ஒரு கார்ன், கேபேஜ், நெக்ஸ்ட் கேரட். கூடவே இந்த இது கீழே விழுதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்குறேன். காய்ஸ், இப்போ நம்ம பேக் சைடில் இருக்க இதுவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு குட்டியாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்குள்ளே விட்டு ஒரு புஷ் பண்ணால் நம்மளுக்கு மேலே வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணலாம். இது கீழே அந்த கேஸ் கீழே இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்ஸில் அது கூடவே ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு வச்சா மட்டும்தான் இதை ஃபிட் பண்ணி வைக்க முடியும். இல்லைனா நம்மளால் அதை ஃபிட்டே பண்ண முடியாது. கையிலும் இப்போ நம்ம இது செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கிச்சன் செட் கூட இப்போ நம்ம பின்னாடி வச்சு அதை லைட்டாக புஷ் பண்ணால் அந்த 2 ஓட்டையுமே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேங்கிங் இந்த இப்படி வச்சு ஃபிட் பண்ணால் மட்டும்தான் அதை ஃபிட் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். பாய் காய்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். பாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.